ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு சூப்பர் விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விகாவ மட்டும் வச்சு நம்மளோட டைரக்டர் சார் மகாநதி ஷூட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மேரேஜுக்கு வந்து 1 இயர் ஆச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா? கண்டிப்பா அது வந்து நடந்திருக்கு. கொடைக்கானல் போயிருக்காங்க விஜய், காவேரி. கண்டிப்பா போய் அங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டர் சார் கொடைக்கானல்ல இருந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சும்மா அவங்க அந்த கார்லாம் ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கொடைக்கானல்ல தான் இருந்தாங்க ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு. அந்த டைமில் தான் வந்து விஜய், காவேரியை வச்சு அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக வந்து அடுத்தடுத்து நமக்கு வருது அப்படிங்கிறது தான். காவேரி, விஜய் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி யோசித்துட்ருக்கோம் இல்லையா? அப்படி இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து விக்கா வந்து கொடைக்கானலில் 1 இயர் மேரேஜ் வந்து ஆகி செலிப்ரேட் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் பேப்பர், அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் தூக்கி போட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் அப்படிங்கிறது தான். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாரம் நடக்காது, அடுத்த வாரம் தான் நடக்கும். இந்த ஃபைட் சீன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்குது அப்படிங்கிறது. ஆல்ரெடி அந்த சீனெல்லாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு இந்த விகாவோட சீன்ஸ் வந்து கொடைக்கானலில் அதுக்கப்புறமா தான் சீன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த காவேரி வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு புடவை, அந்த புடவையில் தான் அவங்க கொடைக்கானலில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. சூப்பருங்க, செம்ம. விஜய், காவேரி போனதுக்கப்புறம் தான் வந்து யமுனா வந்து இங்கே வந்து பற்ற வைக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க போனதுக்கப்புறமா என்ன பண்ணாலும் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக கொடைக்கானலில் விக்காவோட சீன்ஸ் இருக்குது, விக்காவோட ரொமான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல். அதனால் வந்து தைரியமாக நம்ம வந்து சீரியல் பார்க்கலாம் அப்படிங்கிறதான். ஆனால் நாளைக்கான எபிசோடு, இன்றைக்கான எபிசோடெலாம் வேறு மாதிரி தான் போகும். ஆனால் கொடைக்கானல் சீன் வந்து கண்டிப்பாக இந்த ஃபைட் சீனு, தாத்தா மடியில் படுத்து அழுகிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் செலிப்ரேஷன் சீன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு சும்மா போஸ்ட் போட்டிருக்காங்க டைரக்டர் நம்மளை வந்து கொஞ்சம் பீதியில் வைக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் எப்படி ஃபைட் நடந்து விஜயும் காவேரி பிரிஞ்சாலுமே கண்டிப்பாக வந்து நமக்கு விகாவோட அந்த செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். அது போதும் நமக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். விகாவோட 1 இயர் செலிப்ரேஷன் அவங்க பண்ணாங்க அப்படின்னாலே வந்து சூப்பரான விஷயம் தானே. அதுக்கப்புறமா வந்து அதை வச்சு அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு ஓட்டலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வீட்டில் வந்து தான் பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது. அது அப்புறமா வரட்டும். இந்த அக்ரிமெண்ட் பற்றி பேசினா வந்து வீட்டில் பிரச்சனை வரும். அதை பற்றி சமாளிச்சுப்பாங்க. ஆனால் நானே என்னடா 1 இயர் ஆச்சு ஒரு செலிப்ரேஷன் அதை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, பண்ண மாட்றாங்களே. தீபாவளி வந்தது, பொங்கல் வந்தது, அப்படி கூட நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் 1 இயர் செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. ஆனால் ரொம்ப அதை நல்லா கொண்டு போயிருப்பார் நம்ம டைரக்டர் சார் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.